அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான பிரிவுகளை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சரத்து ஆர்டிகிள் 123 1, 2, 3 வரிசையாக இருக்கும் அந்த நம்பர். இது யாருக்கு பிரத்யேகமான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் ஜனாதிபதிக்கு நாடாளுமன்ற சட்டமன்றங்கள் இல்லாத நிலைகளில் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் லோக்சபா, ராஜ்யசபான்னு இருக்க மக்களவை, மாநிலங்களவை, 2 அவைகளில் ஏதேனும் ஒரு அவை விடுமுறை காலத்திலேயோ அல்லது 2 அவைகளும் விடுமுறையில் இருந்து அந்த நேரத்தில் நாட்டின் தேவை கருதி, ஒரு அவசர தேவை கருதி ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஜனாதிபதி சிறப்பு சட்டத்தை, அதாவது ஆர்டினன்ஸ், ஸ்பெஷல் ஆர்டினன்ஸை அவர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். இது 6 மாத காலம் வரைக்கும் கூட அதை கொண்டுட்டு போகலாம், செல்லும் வகையில் வச்சுருக்கலாம். ஆனால் 6 மாதத்திற்கு பிறகாக நாடாளுமன்றம் 2 அவைகளும் கூடுகிற பொழுது கூடிய 6 வாரத்திற்குள்ளே அதற்கு முன்னதாக 2 அவைகளும் அந்த ஆர்டினன்ஸை அப்ரூவ் பண்ணணும், அங்கீகரிக்கணும். அப்படி அப்ரூவ் பண்ணலைன்னா 6 வாரத்துக்கு முன்னதாகவே, நாடாளுமன்றம் கூடிய 6 வாரத்துக்கு முன்னதாகவே அந்த பிரசிடெண்ட் போட்ட அந்த ஆர்டினன்ஸு காலாவதி ஆயிரும், வாய்டாயிரும். அதே நேரத்தில் பிரசிடெண்ட்டு தனக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை, அரசியலமைப்பினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறாமத்தான் அந்த ஆர்டினன்ஸை பிறப்பிக்க முடியும். இந்த சிறப்பு சட்டமானது பாராளுமன்றத்தில் அவைகள் இல்லாத பொழுது ஜனாதிபதியால் கொண்டு வரக்கூடிய இந்த ஆர்டினன்ஸுங்கிற சிறப்பு சட்டம் நீதிமன்ற மறு ஆய்வுக்கு, சுப்ரீம் கோர்ட்டோட ரிவ்யூவுக்கு கட்டுப்பட்டது தான், ரிவிஷன் ரிவ்யூவுக்கு கட்டுப்பட்டது தான். அதே நேரத்தில் இந்த பிரசிடெண்ட் தனக்கு இருக்கிற இந்த ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் பவரை பயன்படுத்தி சட்டமன்ற, நாடாளுமன்ற அந்த அவைகளுக்கு இருக்கக்கூடிய பவரை குறைச்சிடக்கூடாது, அதை கட்டுப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் கொடுத்துருக்கிறது. ஆக எனி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தாலும் கூட, ஜனாதிபதி அவர்களாகவே இருந்தாலும் கூட, இந்த ஆர்டினன்ஸை பிறப்பிக்கிறதுல எந்த சூழ்நிலையிலும் அரசியலமைப்பு சட்டத்தை மீறாமல் பார்த்துக்கணும். நீங்கள் சுப்ரீமசியே யாருன்னா கான்ஸ்டியூஷன் தான். கான்ஸ்டியூஷன் இஸ் அ சுப்ரீமசி பவர். அதில் மக்கள் அடிக்கடி நம்ம சொல்கிறோம். அப்போ கான்ஸ்டியூஷனை மீறாமல் தான் ஆர்டினன்ஸாக இருக்கலாம், கவர்னர் போடுற ஆர்டினன்ஸாக இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரூலிங்ஸாக இருக்கலாம், பாராளுமன்ற சட்டமன்ற கொண்டு வர்ற லெஜிஸ்லேஷனில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், மசோதாவை எதுவாக இருந்தாலும் அரசியலமைப்பை மீறாமல், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதை யாருமே உடைச்சிட முடியாது. அந்த அரசியலமைப்பு கட்டமைப்பை உடைக்காமல் தான் ஜனாதிபதி கூட சிறப்பு சட்டத்தை இயற்ற முடியும். அந்த ஆர்டினன்ஸ் 6 மாதம் செல்லும். அந்த வகையில் அந்த ஆர்டிகிள் 1, 2, 3 ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தை சொல்லுது. இன்னொரு ஆர்டிக்கிளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.